முக்கியமான நூல்களுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்க்க போறோம். பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை 10 பாட்டுல ஒண்ணு. பொருணர் ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னா கரிகால பெருவளத்தான். நரைமுடித்த சொல்லால் முறை செய்த சோழன் கரிகாலன், கல்லணையை கட்டினவர். அடுத்து பெரும்பான் ஆற்றுப்படை. பெரும்பான் ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யார் பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் தான் பாட்டுடை தலைவன். அடுத்து சிறுபான் ஆற்றுப்படைக்கு ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் சிறுபான் ஆற்றுப்படைக்கான பாட்டுடை தலைவன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வீடு தூது. தமிழ் வீடு தூதுக்கு மதுரை சொக்கநாதர் தான் பாட்டுடை தலைவர். நெடுநல் வாடை நக்கீரர் எழுந்தது அகமாபுரவா அப்படிங்கிற கான்ட்ரவர்சி வந்துச்சு. கான்ட்ரவர்சி யார் எழுப்பினான்னு பார்த்தோன்னா நச்சினார்க்கினியர். அவர் தான் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி எழுப்பினார். ஏன்னா ஒரு வேப்பம்பூ வேம்பு தலையாத்த அப்படிங்கிற ஒரு லைன் வந்ததுனால அதுக்கு வந்து பாண்டிய மன்னன் கண்டுபிடிச்சு விட்டாங்க. இல்லாட்டி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரு அகநூல்ல யாரும் இன்னார்னு பேர் தெரியவே கூடாதுன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. மக்கள் நுதலிய அகனைந்தனையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படிங்கிற தொல்காப்பியர் நூற்பா. பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற நம்ம வந்து இன்டைரக்டா தெரிஞ்சுக்கிறோம். குறிஞ்சிப்பாட்டு கபிலர் எழுதினது குறிஞ்சி கபிலர்னு சொல்லுவோம். ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு தமிழ் கற்பிப்பதற்காக வந்து அவர் எழுதினது தான் குறிஞ்சிப்பாட்டு. தேங்க்யூ.